Hello students, 12th economics last minute revision பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நான் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்ல இருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சொல்ல இருக்கேன். வாங்க பார்ப்போம். 12th எக்கனாமிக்ஸ்ல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ் சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் கொஷின் நம்பர் 35, கொஷின் நம்பர் 37 வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், கேபிட்டலிசம், செக்குலரிசம் அண்ட் மிக்சடிசம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஷின் நம்பர் 35, 38 இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். பேரின பொருளியலின் பரப்பெல்லை முதலாளித்துவம் இதை பார்த்துக்கோங்க. சாப்டர் 2ல் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 35, கொஷின் நம்பர் 36, கொஷின் நம்பர் 37 இது மூணுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிப்பீட்டடாக இதிலேருந்து ஒரு கொஷின் மாற்றி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 35, 36, 37 இது மூணுமே நல்லா பார்த்துக்கோங்க. சாப்டர் 3ல் 34, 35 வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 37ம் கீன்ஸ் தியரியும் வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாதீங்க. இதில் 37, 35 ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கீன்ஸ் கோட்பாடு, தொன்மை கோட்பாடு, வேலையின்மைகளின் வகைகள் இதை நல்லா பார்த்துக்கோங்க. சேயோட அங்காடி விதி. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்டர் 4ல் இந்த கொஷின் நம்பர் 36, 38, 40 இது மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட். அதில் அடிக்கடி கேட்டிருக்க கொஷின் என்னன்னு பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எம்இசி அண்ட் எம்இஐ 40th கொஷின் அதை பார்த்துக்கோங்க. அதே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் 36, 38, 40 இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதில் 40 வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டயக்ராம் பேஸ்டு கொஷின் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. கீன்ஸ் ஃபிசியாலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன் அதை பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நுகர்வு சார்பின் உளவியல் விதி வரைபடம் மூலம் விளக்குக வெரி இம்பார்ட்டன்ட். 5th சாப்டரில் ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி இந்த வருஷம் கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. காசஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு, பணவீக்கத்திற்கான காரணங்கள் வெரி இம்பார்ட்டன்ட். 6th சாப்டரில் ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் இம்பார்ட்டன்ட். வணிக வங்கிகளின் பங்கு, வணிக வங்கிகளின் பணிகள், இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள். ஸோ மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 7th சாப்டரில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ஈக்விலிபிரியம் பார்த்துக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது உள்நாட்டு வணிகத்துக்கும் பன்னாட்டு வணிக வேறுபாடு அது பாருங்கள். அதே மாதிரி அயல்நாட்டு செலுத்து நிலை சமமின்மை. அடுத்து 8th சாப்டரில் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி WTO அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்கும் கேட்குறாங்க, அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பன்னாட்டு பண நிதியத்தின் நோக்கம், உலக வங்கியின் பணி, சார்க்கு, பிரிக்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 9th சாப்டரில் உங்களுக்கு இதில் வந்து 35 ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 37 மெத்தட் ஆஃப் டெப்த் ரிடக்ஷன் இம்பார்ட்டன்ட். 40th கொஷின் டைப்ஸ் ஆஃப் டெபிசிட் இன் பட்ஜெட் இது இம்பார்ட்டன்ட். 35, 37, 40 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 10th சாப்டரில் இந்த ரெண்டு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது 11th சாப்டரில் டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் பிளானிங்கும் வெரி இம்பார்ட்டன்ட். பொருளாதார முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் காரணி, பல்வேறு வகையான திட்டமிடல். அடுத்து பார்த்தீங்கன்னா 12th சாப்டரில் நேச்சர்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். புள்ளியியலின் இயல்பு எல்லை, அப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ் இன் எக்கனாமிக்ஸ், பொருளாதார அளவையியலின் பயன்பாடு. இதில் எல்லாமே உங்களுக்கு நான் வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொஷின் சொல்லியிருக்கேன். 5 மார்க்ஸில் நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே அழகாக எல்லா 5 மார்க்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். ஆல்ரெடி நீங்கள் படித்த கொஷின்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன கொஷின்ஸும் தெரியலை அப்படின்னா இம்மிடியேட்டாக படிக்க பாருங்கள். அடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். இந்த PDF உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேம் தான். ஸோ சாப்டர் 1ல் 2 மார்க்ஸில் கொஷின் நம்பர் 21, 25, 26, 27 வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் 29, 32, 34 இதை நல்லா பார்த்துக்கோங்க. சாப்டர் 2ல் 2 மார்க்ஸில் 21, 26, 23 வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் 28, 29, 32, 34 இம்பார்ட்டன்ட். சாப்டர் 3ல் 2 மார்க்ஸில் 24, 25, 26 வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் 30, 32 இம்பார்ட்டன்ட். 4th சாப்டரில் 2 மார்க்ஸில் 24, 27, 28 இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் 30, 31, 33, 34 இது நாலுமே வெரி இம்பார்ட்டன்ட். 5th சாப்டரில் 2 மார்க்ஸில் 21, 22, 25, 26, 27 இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் 29, 31, 32 இம்பார்ட்டன்ட்.
சிக்ஸ்த்து சாப்டரில் 2 மார்க்ஸில் 23, 24, 26, 21 சம்டைம்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. 3 மார்க்ஸில் 32, 33, 34 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செவன்த்து சாப்டரில் 2 மார்க்ஸில் 21, 23, 27 இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் 29, 30, 31, 34 இம்பார்ட்டன்ட். எயித்து சாப்டரில் 2 மார்க்ஸில் 22, 24, 26 இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் 28, 30, 33, 34 இம்பார்ட்டன்ட். நைன்த்து சாப்டரில் 2 மார்க்ஸில் 21, 22, 24, 27 இதுதான் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. 3 மார்க்ஸில் 30, 33 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 34ம் சம்டைம்ஸ் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. 10th சாப்டரில் 2 மார்க்ஸில் 24, 25, 26 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் 31, 32, 33 இம்பார்ட்டன்ட். 11th சாப்டரில் 2 மார்க்ஸில் 24, 25, 26 இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் 32, 33, 34 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 12th சாப்டரில் 2 மார்க்ஸில் 24, 25, 26, 21, 27 இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் 28, 30, 31, 33 இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா 90க்கு 90 கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.